கேட்டோம். இல்லை நாங்கள் தந்துடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் பேசாமல் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தோம். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இப்போ தர முடியாது அப்படிங்கிற முறையில் அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் தனியாகவும் கேட்டு வந்தோம், குரூப்பாகவும் கேட்டு பார்த்தோம். அவங்க முடியாது, எங்களால் முடியாது, தர முடியாது, நீங்கள் எங்கே வேணாலும் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். அந்த மேடத்தை தான் நாங்கள் நம்பியிருக்கோம். அவங்க நம்பி இந்த மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் சார். மாதம் நாங்கள் 5000 கட்டினவங்க இருக்காங்க, 2000 கட்டினவங்க இருக்கோம், 10,000 கட்டினவங்களும் இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் அதே தெருவுக்காரவங்க, அங்கே சுற்றி வளைச்சி இருக்கிறவங்க தான் சார். வெளியிலலாம் கிடையாது. நாங்கள் பக்கத்து வீடு, நாங்கள் பழகினவங்க. மொத்தம் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இருக்குது. அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வீடு தான். காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. ஒரு வீடு ஒன்று பழுவூரில் வீடு கட்டியிருக்காங்க. நிறையா இடம் வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஒய்ஃபு தர முடியாதுங்கிறாங்க. அவங்க எங்கள் ஏற்ற விட பெரிய வீடுங்க, அது பெரிய வீடு இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கினது எங்கள் காசு வச்சு தான். அக்கா நான் கரண்ட் இழுக்கணும், நான் கட்டி உங்களுக்கு வாடகைக்கு உங்களுக்கு கடை விட்றேன் அப்படின்லாம் எங்களுக்கு ஏமாத்து வார்த்தையெல்லாம் ஆசை வார்த்தையெல்லாம் ஊட்டி எங்களை செஞ்சாங்க. இப்போ எங்களுக்கு எந்த வழி இல்லாமல் எங்கள் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கூட கடன் வாங்கி செஞ்சாங்க. கடன்காரங்க எங்கள் வாசலில் நிற்கிறாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன மாதிரியே எங்கள் ஏரியா மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. எப்படியாச்சும் இந்த பணத்தை வாங்கி கொடுக்குற நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறாங்க. எப்படியாச்சும் இங்கே வாங்கி கொடுக்கணும். கமிஷனர் அம்மா நம்பி நாங்கள் இருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். திருவானைக்காவல் கொள்ளிடம் செக் போஸ்ட்லேருந்து வரோம். அழகிரிபுரத்துலேருந்து அழகிரிபுரத்தை சேர்ந்தவரே செல்வராஜுங்கிறவர். அவர் ஏரியாவிலே நாங்களும் இருக்கிறோம். 20 வருஷமாக சீட்டு பண்டு இது மாதிரி போட்ட சொல்லுவார். பழகினவங்கிறனால நாங்களும் போட்டோம். திரும்ப அதே காசை எங்களுக்கு தராமலே இந்த காசை கொடுங்க, நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தருவேன், உங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். திரும்ப இதே சீட்டை ஆக்குவார். திரும்பவும் அதே மாதிரி ரொட்டேஷன் பண்ணி இது பண்ணார். சரின்னு நாங்களும் பக்கத்து வீடு தானே நம்பிக்கையின் பேரில் கொடுத்துட்டோம். இப்போ அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. அவர் இறந்துட்டார். அவருக்கு சொத்து ஒரு 2-3 கோடி சொத்து இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்டால் இப்போ தரேன்னு சொன்னவங்க இப்போ தர மறுக்கிறாங்க. எங்களுக்கு இப்போ நீங்கள் கமிஷனம்மா நீங்கள் தான் வாங்கி தரணும் அந்த பணத்தை. என் பேர் பரிமளா.